ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு வந்துட்டு 2 வெங்காயம், 2 டொமேட்டோ, 1 லெமன், 4 சில்லிஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்துட்டு நான் மந்தி பிரியாணி ஸ்டைலில் பண்ணலான்னு இருக்கேன். மந்தி பிரியாணிக்கு நம்ம எப்போதுமே சிக்கன் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிடுவோம் மேரினேட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அதுதான் அதுக்கப்புறம் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் நார்மலாக நம்ம பிரியாணிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு நம்ம ரொம்ப தின்னாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகும். ஸோ மந்தி பிரியாணிக்கு டொமேட்டோ ஆட் பண்ண மாட்டாங்க. நான் மந்தி பிரியாணி ஸ்டைலில் சிக்கன் மட்டும் தான் ரோஸ்ட் பண்ணிக்குவேன். மற்றது எல்லாமே நார்மல் பிரியாணிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். லெமனும் எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் வந்துட்டு நான் லீசீஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஃப்ரோசன் சிக்கன் தான். ஸோ இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. டர்மரிக் பவுடர் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாஷ் பண்ணியாச்சு. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுங்க, லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், தென் சால்ட் ஆட் பண்ணிடுங்க, ஆயில் விட்டுருங்க. ஸோ லேட்டர் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இதுதான் நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு தோசை பேனில் நான் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் டவாவில் போட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. பட் தீயை விட வேணாம், மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ மந்தி பிரியாணியில் இது தான் வந்து மெயின் ப்ராசஸ். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, ஒன்லி ரோஸ்ட் மட்டும் நான் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆயில் விட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து மசாலா பிரிஞ்சிரும் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெப்பர் அண்ட் குமின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது திருப்பி போடும்போது நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக அந்த ஃபோக் மாதிரி இருக்கிறத எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து திருப்பி விடுறதுக்கு. ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து மசாலா இருக்குது. ஸோ அந்த மசாலா எல்லாம் லாஸ்ட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதுவும் வந்துட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சிரும். ஸோ இது வந்துட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் பிரியாணிக்கு வந்து வெங்காயம் தாளித்து விட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் போடுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் ஒன்றும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். இது வந்துட்டு ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இல்லை, அகெயின் மந்தி பிரியாணி மாதிரி இல்லை. மந்தி பிரியாணியில் இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லி செஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலாவும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. சிக்கனும் இப்போ வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ணிக்குவோம். 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், பாசுமதி ரைஸ், இந்தியா கேட் பாசுமதி ரைஸ் தான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடுவோம். அகைன் இதுவும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2 டம்ளர் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை ஊறட்டும். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு ஊறட்டும். ஸோ இப்போ பிரியாணி செய்கிற பாட் எடுத்துக்குவோம். இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். 150 to 200 ml ஆட் பண்ணால் போதும். ஸோ இதில் பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே வந்து ஆட் பண்ணிடுங்க.
ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்துட்டு நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஆயிலில் வந்துட்டு நீங்கள் சில்லி பவுடர் போடுறனால உங்களுக்கு பிரியாணியோட கலர் கிடைக்கும். அதோட வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இது போட்டதுக்கப்புறமா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதங்கிக்குங்க. ஸோ இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இன்னும் அது ஒரு நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தக்காளியும் இதில் போட்டு நல்லா வந்து வதங்கிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருந்தேன், பெரிய சைஸ் தக்காளி. ஸோ அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, தக்காளி வாசம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியே போட்டுக்கோங்க. பட்டு ரொம்ப சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும் ஃபஸ்ட்டு. ஸோ எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக அகைன் பிரியணும். ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா நல்லா தக்காளி வந்து குக் ஆனதுக்கப்புறம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இதையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து ஊற வச்சோம் இல்லையா, மேக்னேட் பண்ணப்போ அந்த மசாலா இருந்தது இல்லையா, ஸோ இப்போ அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வேறு எதுவும் கர்டு ஆட் பண்ணல, அகேன் தண்ணியும் ஆட் பண்ணல. சிக்கன் ஆல்மோஸ்ட் அதிலே குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் போடுறது அந்த மசாலா வந்து இதில் இதாக தான், மசாலாவுக்கும் அந்த சிக்கன் ஃப்ளேவர் கிடைக்கணும் தான். அடி பிடிக்காமல் இருக்கட்டும். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் போடுறேன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ளேவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்றக்கா அப்படி பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே போடுறதுனாலும் போட்டுக்குங்க, தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி இல்லை தக்காளி வதங்கினதுக்கப்புறமா. ஸோ இதை மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பாட்டில் தண்ணி 7 டம்ளர் ஊற்றிட்டு அதில் பிரியாணி லீஃப் போட்டுக்குங்க, நெய் ஆட் பண்ணிக்கோங்க, பட்டை ஏலம் கிராம்பு போட்டுக்கலாம், கூடவே வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கொத்தமல்லி புதினாவும் போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறமா ரைஸ் எடுத்து நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஆட் பண்ண போகிறோம். உள்ள கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ஆல்மோஸ்ட் கொதிச்சிருச்சு, அதனால் நான் வந்து ரைஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரைஸை வந்துட்டு மசாலாவில் போட்டுட்டு கணக்காக தண்ணி வச்சுக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு ரைஸை வந்து சில சமயம் வந்துட்டு தண்ணி வந்து பத்தாமல் போயிடும், சில சமயம் வந்துட்டு தண்ணி அதிகமாகி உங்களுக்கு ரைஸ் வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% குக் ஆனதுக்கப்புறமா தான் அதில் போடுவோம். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்குவோம். அதாவது இந்த சேம் வாட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ஈஸியாக நமக்கு தெரியும். இல்லாட்டினா வந்துட்டு நம்ம இது வந்து பழைய அரிசியாக இருக்கலாம், இல்லை புது அரிசியாக இருக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது.
ஸோ அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்டதுக்கப்புறம் நீளமாகிடுச்சுன்னா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. அதை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி விட்ருங்க. ரைஸ் பிரேக் ஆகாமல் இந்த மாதிரி கிண்டுங்க. ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃபுல்லாக தண்ணி வடிகட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சூடாகவே தான் இருந்தது, சிம்மில் தான் இருக்குது. ரைஸும் அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து சூடாக ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து இதே தண்ணியை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வடிவு கட்டும் போது அந்த தண்ணி எடுத்து வச்சுருங்க. கஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போயே பார்த்தா உங்களுக்கே தெரியும், நல்லாவே ஒரு 90% குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் மேலாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் மேலே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு தண்ணி நின்னால் போதும். நீங்கள் பண்ண உங்களுக்கே வந்துடும். ஸோ அகைன் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி தம் பண்ணிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அகைன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இடையில பார்க்குறதுனாலும் ஓகே தான். ஆனால் வந்துட்டு சிம்மில் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணிடுங்க திரும்ப. ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்து தண்ணி வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே இருக்குது இன்னும். ஸோ திரும்ப நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கிறேன், ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்புறமா. ஸோ இப்போ வந்து நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சு. இதை நல்லா வந்துட்டு அடியிலேருந்து எடுத்து நான் மேலே எடுத்து விட்டுக்கிறேன். மசாலா எல்லாம் இடத்துக்கும் பரவட்டும். இதையும் அகெயின் வந்துட்டு நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி தம் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். சிம்மில் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. நல்லாவே நீளமாக அரிசி வந்துருச்சு. நல்லாவும் வந்து பிரிஞ்சும் இருக்குது. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்து திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுப்போம். நான் மேலே வெயிட் வச்சுக்கிட்டேன். ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ திரும்ப நான் எடுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், லாஸ்ட் டைமோடு இப்போ வந்து அதே ஹீட்டில் தான் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் டன். இப்போ இனி வந்து நம்ம சாப்பிடலாம். நல்லா வந்திருந்தது. கறியும் நல்லா ஆல்ரெடி நான் டோஸ்ட் பண்ணனால அதுலேயும் உப்பு நல்லா கரெக்டாக இருந்தது. பாருங்கள் நீங்களே, அதிக தண்ணியும் இல்லை, அதே மாதிரி கம்மியாகவும் இல்லை.